எப்படி இருக்கீங்க? நம்முடைய சமுதாயத்துல அதிகமா குற்றங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இதை பத்தி நான் படிக்கின்ற காலத்துல கிரிமினாலஜி அண்ட் பீனாலஜி அந்த சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப அழகா வரையறுக்கிறாங்க. எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான குற்றங்கள் எங்க இருந்து வருது, எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புவர், அதாவது புரோக்கன் ஏஜ், புரோக்கன் ஹோம்ஸ், இந்த வயது பருவங்கள் இருக்குல்ல, இந்த சின்ன வயதுல வந்து மற்றவங்கலாம் நல்லா பெரிய பெரிய ஆளா வந்துட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க, நானும் உடனே என்ன பண்ணணும், ஸ்பீடா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லீகல் மணி, இல்லீகல் வே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கக்கூடிய சமயத்துல அவங்க செய்யக்கூடிய தவறு தான் சின்ன தவறுன்னு தெரியாம சின்ன இது அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய பெரிய தவறுல பெரிய விஷயத்துல அவங்க அறியாமல் அவங்க மாட்டிக்கொள்கிறார்கள். மும்பை பாம் பிளாஸ்ட் யாரு? ஒரு சின்ன பையன்தான். எதுக்காக அவன் பண்ணான் அப்படின்னு பார்க்க போகும்போது அவன் செய்ததற்கான முக்கியமான காரணம்னா ஒரு ஷூ, 500 ரூபாய் ஷூக்காக. அதே மாதிரி இங்க இந்த தவறு நடந்துச்சு, அதுக்கான ரீசன் என்ன? அவன் பணத்துக்காக பண்ணான். எவ்வளவு பெரிய அமௌண்டா என்னன்னு பார்த்தோம்னா இல்ல, ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இங்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பல மக்கள்கள் தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சு இப்பதான் நல்ல முறையில போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா அவங்க பாதிக்கப்படுறது எதனால பார்த்தோம்னா அதே ஒரு மிடில் ஏஜ்ல உள்ளவங்க தான். அடிப்படை வசதி கூட இல்லாத. உங்களுடைய வீடுகள் பெரிதாகி கொண்டிருக்கின்றன, ஆனா மனது சிறுசாயிருச்சு. ஏன்னா இப்ப ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்கன்னா, யாசகம் கேட்கிறான்னா நம்ம கொடுக்க வேணாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம், அது நல்லா இருக்கும். ஆனா அதை விட்டு நம்ம கொடுப்பதற்கு பதிலாக அவங்களை அடித்து துரத்துவதோ இல்லை அவர்களை தவறான பாதையில் தூண்டும் அளவிற்கு நாம் செய்யக்கூடிய செயல்முறையோ நிச்சயமா அவர்களை தான் நாளை தீவிரவாதியாகவோ இல்ல அவர்களை தான் நாளை நம்முடைய சமுதாயத்திற்கு, அதாவது விரோதியாக சட்ட விரோதமான செயல்களை செய்வதற்கோ உண்டுகோலாய் தூண்டுதலாய் இருக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமான தவறுகள் எங்க இருந்து என்ன எல்லாமே சரி, எடுப்பது மட்டும் இல்லை, அதை தடுப்பதற்குன்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான். நம்ம முடிந்த அளவிற்கு சரி நம்முடைய மக்களிடத்துல வந்து அன்பை காட்டணும்.